பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே வள்ளி 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 உண்மை பற்றி உன்னிடத்தில் சொல்லுங்கள் கேட்கலாம் கேட்கலாமா மெச்சங்கள் வேண்டடா வெண்பாவர பாதையில் சேவல் ஜெண்டம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா பாமா ராமா 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 கோபாலம் ஆவென்று பிறந்தாமின் புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுகை துளைத்து ஏழு கடலை போட்டி குறுகத்தரித்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்றும் அவையும் இடைக்காடலும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க உன்னே முக்கால் அடியிலே ஏழு சிறிலை அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் குப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி சுவாமி. ஆவது முறத்துறை, அழிவது முறத்துறை, போவது முறத்துறை, புகுவது முறத்துறை, தேவரும் முறத்துறை, திசைகளும் முறத்துறை, யாவரும் முறத்துறை. யாவும் பரத்துகள் என்ன? பரம் என்றால் உலகம் அர்த்தம், பரம் அப்படின்னா சிவன் அர்த்தம், பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். இப்படி எல்லாம் உங்களை நான் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆனா தாங்களும் எம்மை 10 கதாநாயகன் பரந்தாமணி புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்கள் நேரத்தை வந்து ஏற்று மகிழ்ச்சி என்று வாசிமை வணங்கியதற்கு மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு அருமையாக சொன்னீர்கள். மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள். திருக்குறளை எழுதியவர் யார் தெரியுமா? திருவள்ளுவர். திருக்குறளை திருவள்ளுவர் தான் எழுதினார் என்பது தாங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படிங்க தெரியும்? முன்னோர்கள் சொல்ல பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லி கேள்விப்படுறேன். ஆமா, உங்களுக்கு தெரியாது. உண்மையாவே திருவள்ளுவர் தான் எழுதினார். ஆனால் அரங்கேற்றம் செய்வதற்கு ஏழை எடுத்துக்கொண்டு எங்கே சென்றார் தெரியுமா? மதுரை அம்பதிக்கு. எங்கே சென்றார்? மதுரை அம்பதிக்கு பாண்டிய நாட்டுக்கு சென்றுகிறார். போனார். அரங்கேற்றம் செய்யப்பட முடிந்ததா? முடியல. என்னாச்சு? திருப்பி அனுப்பப்படுகிறார் சுவாமி. புத்தகத்தை அரங்கேற்றம் செய்தால்தான் அங்கீகாரம் பெறுகிறது. ஆமா, அரங்கேற்றம் செய்யப்படாத ஒரு நூலை, அங்கீகாரம் இல்லாத நூலை திருவள்ளுவர் தான் எழுதினார் என்பது எப்படி வெளியே தெரியப்படும்? சொல்லுங்க. திருக்குறளை திருவள்ளுவர் அரங்கேற்றம் செய்யப்பட முடியவில்லை. எழுதியவர் அவர் தான், அதில் மாற்று கருத்தை கிடையாது. ஆனால் அவரால் அரங்கேற்றம் செய்யப்பட முடியவில்லையே. அப்ப உண்மையா இங்க அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யார் தெரியுமா? அபை பிராட்டி. ஔவையார் தான் திருக்குறள் அரங்கேற்றம் பண்ணி வைக்கிறார். திருவள்ளுவர் யார் என்று உலகிற்கு கொண்டு வந்தது யார் தெரியுமா? அப்ப என்ன காரணம்? ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு காரணமாக இருந்தது. அன்று காலத்திலிருந்து இன்று வரையிலும் ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு காரணமாக இருக்கின்றார். இவ்வாறு யார் யாரோட சேர்ந்தா சிறப்பு, யாரு யாரோடு சேராவிட்டால் சிறப்பு இல்லை என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடல் மூலமாக சொன்னதை இன்று நாம் பல மேடைகளிலே பேசுகிறோம். உதாரணத்திற்கு மாடியில்லால் வாழ்வும் மதையில்லால் வாணிபமும் நல்ல நாடினால் நடத்தும் சுகர்மையும் கூடு குருமில்லா வித்தையும் குணமில்லா பெண்டும் விருந்தல்லா வேண்டும் என்ன இதெல்லாம் இல்லைன்னா அது நல்லா இருக்காது என்று முன்னோர்கள் சொன்னதை இது நாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். என்ன
மதுகள் இல்லா சேனை சுந்தர புலவர் இல்லா தோற்றமை சுந்தரில் வாழ்வு தந்திகள் இல்லா வினை தனமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. தாங்களிடத்தில் ஒரு சிறு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? வாதி பிரதிவாதினா என்ன தெரியுமா? ஆமா, வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்கப்போ தாங்கள் பிரதிவாதி இருக்க வேண்டும். வாதியா இருக்கப்போ நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நீங்க பேசணும், நீங்க உள்வாங்கிக்கிறணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை கூறுவது. நான் பேச வேண்டும், நான் உள்வாங்கிக்கிறேன். என்ன காரணத்துக்கு? அதுக்கு தகுந்த பதிலை நான் கூறுவதற்காக. நான் என்ன பேசிருக்கணும், அதுக்கு தகுந்த பதிலை கூறு. ஆமா, அதானே வாதி பிரதிவாதி. ஆமாங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, பேசல. நான் குறுக்க பேசலனா? பேசல. பேச மாட்டேன். ஏன்? நான் மட்டும் இல்ல, எந்த அறிவாளியும் குறுக்கே பேச மாட்டார்கள். எந்த அறிவாளினா நாங்களே யாரு? நீங்க எல்லாம் அடிமுட்டா. வாங்க, தேவையில்லாம பேசுற வேலை ஜாஸ்தி. என்ன அடிமுட்டால பேசுறீங்க? தேவையில்லாம வந்ததுல இருந்து ஒரு விஷயம் நான் அடிமுட்டால பேசுறீங்க. குறுக்க பேசாம டப்புன்னு அடிச்சு விடுவேன். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். சம்மதம் இல்லாம கையை முறுக்குற, பல்ல கடிக்கிற, கை நீட்டி பேசுற, என்ன தப்பா பேசுங்க? வாங்க வள்ளி நாயகம், சொல்லுங்கள் வள்ளி நாயகம், வாங்க போங்கன்னு மரியாதை பேசிருக்கேன். தாங்களிடத்தில் சிறு விண்ணப்பம். அந்த அளவிற்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் ஏற்று நடிக்கும் இந்த வள்ளி என்ற கதாபாத்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து, அது மட்டுமல்லாது திருச்சபையில் அமர்ந்தக்கூடிய அனைத்து ஞானசருக்கு மதிப்பு கொடுத்து உங்களை வாங்க போங்கன்னு பேசுறேன். ஒரு விஷயம் தெரியலன்னா, சுவாமி நீங்க பேசுறது புரியல, சொல்லுங்கன்னு சொல்லணும். அதோட தேவையில்லாம பேசுறீங்க. கையை முறுக்கிற, பல்ல கடிக்கிற, கை நீட்டுற, என்ன கேட்கிறேன்? நாங்களாம் நெட்டியில பிறப்போம், கண்ணுல பிறப்போம், தொப்புள்ள பிறப்போம், தொடையில பிறப்போம். நீங்க எப்படியா அடியிலே முட்டி பிறப்பவர்கள், அடி முட்டா. இது கூட விளக்கம் தெரியல. நீ எதுக்கு வெட்கம் இல்லாம உன்னுடைய பாரு, இங்க வரல, இங்க வரல. நீ அங்க பிறகு நீ ஒரு அனாத கழுத. தேவையில்லாம பேசுற வேலை சாமி. முன்னாடி என்ன அடி விட்டாடுறீங்க, இப்ப என்ன அண்ணா தம்பிக்கு அம்மா பண்ண வந்துக்கடா. நான் அங்க இருந்து அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, சொந்த மகள யாருமே கிடையாதா? அண்ணா தம்பி பேசுறீங்க, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க. சரி, திட்டி முடிச்சுட்டு வாய்க்கிலே முழங்கு. நீ என்னமா முழங்குன? அசிங்கமா திட்டினியா? இல்ல திட்டி முடிச்சுட்ட கைய போய் முறுக்குன, பல்ல கடிக்கிற, அப்படி கொதிச்சியே கடைசி என்னமோ சொன்னீங்க, அசிங்க வார்த்தை பேசுனியா? இப்படி என்ன அர்த்தம்? மனிதர்கள் வாயிட்டு பேசுவாங்க, உன்ன மாதிரி மிருகங்கள் குறுக்க பேசுறோட பார்த்தா எனக்கு பிடிக்காது. நீங்க பாருங்க, தமிழ் அகராதி படிச்சிருக்கீங்களா? நிகண்டு படிச்சிருக்கீங்களா? ஒரு வார்த்தைக்கு 1-25 90 அர்த்தங்கள் இருப்பதாக நிகண்டு சொல்லுது. இதை மட்டும் வக்கனையா வாயில சொல்றீங்க. சூரியன் உதித்து வரும் திசை என்ன திசை? கிழக்கு என்ற திசை. கிழக்கு. சூரியன் உதித்து வரும் கிழக்கு. அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு இன்னொரு 4 விளக்கம் இருக்கு தெரியுமா? இன்னொரு 4 விளக்கம். கிழக்குங்கிறது 5. உனக்கு ஐந்திரி பிசாரி பூர்வம் கிழக்கு என்று சொல்லக்கூடிய 5 விளக்கம் இருக்கு. போதுமா? உனக்கு ஐந்திரி பிசாரி பூர்வம் கிழக்கு. இதெல்லாம் நம்ம கிழக்குன்னு சொல்லலாம். குணக்குன்னு சொன்னாலும் கிழக்குத, ஐந்திரினாலும் கிழக்குத, பிசாரினாலும் கிழக்கு. ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க கழுதைன்னு ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு விளக்கம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. அப்ப தெரியல நினைச்சுன்னு என்ன கேட்கணும். சாமி தெரியல சொல்லணும். கழுவுனா அழகு, தையினா பெண்ணு, அழகான பெண்ணு ஒண்ணு வச்சிருக்கேன். தப்பா சொல்லணும்னா அழகான பெண். அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் இல்லையா, தொப்பி இல்லையா, குதிக்கிற இடம் சுடுதண்ணி காலில் ஊத்துற மாதிரி குதிக்க அப்படியே தக்க ஆடுற. யார் உங்க அப்பா? நம்பி தலைவர். அப்படியா? இந்த பையன் முதல்ல சொன்ன நம்பி தலைவரே வர்றதில்ல. ஆமா, அப்பா நம்பி தலைவரே. ஆமா, உனக்கு பெற்ற காரணமா வளர்ப்பு தந்தை. அவர் வளர்த்தவர். இந்த பையன் குழந்தை வளர்க்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஐயா அழகா தூக்கி வைப்பேன். அவருக்கு குழந்தை வளர்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்றேன். ஆஸ்தான குழந்தை உள்ள வளர்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? வளர்த்த அப்பாவை கேட்கல, உன்னை பெற்ற காரணமா அந்த அப்பா யாரு தெரியாது. பாத்தீங்களா? பெற்ற அப்பா தெரியல. என்ன வேணும் உனக்கு? கைய கையிட்ட அப்பயும் பெரிய அனாத கல்லத்து. நல்லா படிச்ச அறிவாளி இடையில பேச மாட்டாங்க. இல்ல தங்க பிள்ளை சொன்னானே ஏற்கனவே, நாரதரை மிரட்ட வேண்டாம் இந்த வாய் சொல்லிச்சு. இப்ப படிச்ச அறிவாளி குறுக்க பேசக்கூடாது.
பாட்டுக்க இவனை நம்பி போய் இறங்கி குளத்துல கல்லை கட்டி இடுப்புல வெட்டி குளத்துல முழு விட்டு வந்து அவன் பாட்டுக்க எனக்கு பேசுறேன் இப்ப அட நாராயணா உங்க அம்மா யாரு நங்கை மோகினி உன்னை பெத்தவங்களா வளர்ப்பு தாய் இருக்காங்க எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க குழந்தை கொடுத்தா வளர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க நான் கேட்டது உன்னை பெத்த அம்மா யாருன்னு இருக்கேன் தெரியாது பாத்தீங்களா பெத்த அம்மாவே தெரியல குறுக்க பேசுற வேலை வச்சுட்டு கொண்டே விடுவேன் நல்ல அறிவாளி பேச மாட்டாங்க பேச மாட்டேன் அப்படி சொல்லுங்க ஒரு புள்ள விட மாட்டேன் என் பக்கம் எடுத்துருவேன் பெத்த அப்பா தெரியல அம்மா தெரியல உங்க பெத்த அப்பா யாரு உங்க அம்மா யாரு உன்னை குடிக்கிற ஓட்டம் யாரு தூக்கி வளர்த்தவன் யாரு கொண்டு வந்து நிறுத்தினவன் யார் ஞாபகம் சொல்லவா சொல்லவா ஒவ்வொரு யுவத்திலும் யாராருக்கு பிறந்தாங்க யாராருக்கு பிறக்கல என்பதை அடிக்கடிக்கு அனுபவம் என்ன ராமாயணம் மகாபாரதம் கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. கந்தன் பெருமை பேச வந்தவங்க ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டு இல்லாட்டி என்ன பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க எனக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா நம்மள மதிக்கலன்னு அர்த்தம் நீ கொத்திக்கிட்டு உட்காருன்னு அர்த்தம் உன்கிட்ட போய் கேட்டேன் உன்கிட்ட கேட்காமல இருந்துக்கலாம்ல என்ன பண்ணுவீங்களா குடுத்து கூட்டத்துக்கு அந்த பக்கம் வெளியில மாதிரி விழுந்து வலிச்சுட்டேன் கூட்டி அள்ளிட்டு வரேன் கலியுகத்து முறையும் துவாபரயுகம் என்ன கதை நடந்தது மகாபாரதம் கௌரவர்கள் 100 பேர் பாண்டவர்கள் 5 பேர் யாராரு தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அவருக்கு அப்பா யாரு பாண்டு மன்னன் இப்படி வந்தமா குண்டாஞ்செட்டி சோறு கொட்டிக்கிட்டமா மகாலட்சுமி வேஷம் போட்டமா 10 பாடல் இனிமையா பாடணுமா ஒரு ஆட்டம் போட்டமா ஒரு பரதநாட்டியம் ஆடணுமா காலையில வீங்கணுமா வீட்டுல தூங்கணுமான்னு அதை விட்டுட்டு அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்க அதை பண்ண என்ன கேட்கிறேன் என்னை ஆளுவர் கிடையாது அடக்குவர் கிடையாது நீ என்ன அம்மா கொடுக்கு பாண்டவர்களுக்கு அப்பா யாரு அதான் பாண்டு மன்னன் சொன்னல பாண்டவர்களுக்கு அப்பா யாரா பாண்டு மன்னன் தான் பாண்டவர்களுக்கு அப்பா பாண்டு மன்னன் தானே இப்படிங்கிற ஒருவேளை நம்மளை மாற்றிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அந்த தைரியம் என்னாலும் பேசாம உட்காந்துருக்கீங்க சரியா தர்மன் தர்மன் பாண்டு மன்னுக்கு வந்தானா பிறக்கல டேய் பாண்டவருக்கு அப்பா பாண்டு மன்னன் சொன்னியே ஆமா இப்ப அந்த அம்மா பிறக்கலங்குது அந்த அம்மா சொன்னாலேன்ட்டு நம்பி சொன்னேன் இப்படித்தான் யாரையும் நம்பி நீ போயிடாத ஆமா பாண்டவருக்கு அப்பா பாண்டு மன்னன் தர்மன் பாண்டு மன்னன் வேற யாருக்கு பிறந்தேன் யம தர்மனுக்கு பிறந்தார் பாத்தீங்களா அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்க என்ன என்ன வேணும் உனக்கு கேட்கிற பதில் சொல்றீங்க தேவையில்லாம கையை நீட்ட பாக்குற கண்ணை நோண்டி காக்காக்கி போட்டு சரியா காக்கா கேட்டியா வர்ற காலையில தூக்கிட்டு போறீங்க கண்ணை என்ன ஏற்றிட்டு போகுது உன் கண்ணக்க தர்மனுக்கு அடுத்து பிறந்தவன் யாரு பீமன் பீமன் பாண்டமனுக்கு பிறந்தானா பிறக்கல வேற வாயில எனக்கு பிறந்தார் பாத்தீங்களா அவன் கூட அவன்